ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷன் ஹவுஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் டிசைன் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் டிசைன் எல்லாமே, அப்புறம் வந்து ஃப்ளவர் டிசைன் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து நாட்ஸ் எல்லா நாட்டும் இந்த அட்வான்ஸ் லெவல்லேருந்து பிகினர் லெவல்லேருந்து எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எப்படி போடுறதுன்றதும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எல்லாமே உங்களுக்கு நான் வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன நாட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு என்னென்ன அதோடைய நேம்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் நான் ஷோ பண்ணுவேன். அது இல்லாமல் அதை நான் உங்களுக்கு ரைட் பண்ணியும் நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கிளாஸ் போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் இதில் பார்த்தே எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். எல்லா ஸ்டிச்சஸும் நான் ஸ்லோவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபீட்பேக் இருக்குதுன்னு. அப்போ தான் வந்து எனக்கு என்ன ஃபீட்பேக் இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா ஹேங்கிங் பீட் மாதிரி வரும். இந்த இடத்துல நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சு இந்த டிசைனை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் ட்ரேசிங் பேப்பரில். அதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியலனா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி இதுதான் அந்த ஒயிட் பென்சில். ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி இந்த வராத இடத்துலலாம் நம்ம வந்து நல்லா டார்க்காக கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த எப்போயுமே மார்க் இருந்தால் தான் வந்து நம்ம லெவலாக கொண்டு போக முடியும். அந்த டிசைன்ஸை பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும். அண்ட் இதில் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 3 லேயரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட் என்னென்னு நான் என்னுடைய சேனலில் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த பைப்பிங் த்ரெட்டில் இது வந்து பீடிங் லோடுன்னு சொல்லுவாங்க. பீட் லோட் பண்ணுறது ஃபுல்லாக பீட் லோட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் லேயர் ஒரு சுகர் பீடு வந்து ஒரு லேயர், அதுக்கப்புறம் பீட் லோடிங், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு அப்புறம் 3mm பீடு ஒரு ஸ்டிச் விட்டு ஒன்றா நம்ம இப்படி போட்டுட்டு வரணும். இது எப்படி போடுறதுன்றது நான் இந்த டிசைனில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதே டிசைன் தான் சேம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணலை. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் இங்கே வரும். இங்கே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு இந்த கேப் ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவுட்ஃபிட் ரொம்ப இந்த லுக் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷன் ஹவுஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு குட்டியாக லைக் போட்டுருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. பிகாஸ் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அப்லோட் பண்ண போகிறேன். எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா நாட்ஸும் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் கிளாஸஸும் ஃப்ரீ கிளாஸஸ் போட போகிறேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். அண்ட் வேஸ்ட் ஆகாது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக லைக் போட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீட்பேக் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். It's only boats me to upload more videos. So
வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து பீகாக் டிசைன் இது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து இந்த 3D ஒர்க் இது வந்து 3D ஒர்க் இது. இந்த 3D ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணுறேன். 3D ஒர்க் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிகினராக பார்க்குறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து திலகம் ஸ்டோன்ன்றது எல்லாமே திலகம் ஸ்டோன்ஸ் தான். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே திலகம் ஸ்டோன்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு திலகம் ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச கலரில் அதை சுற்றி வந்து சுகர் லேயர் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது செயின் ஸ்டோன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது செயின் ஸ்டோன். இதை வந்து நம்ம எங்கே சுற்றியும் ஸ்டிக் பண்ணிடணும். இது நெக்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் திலகம், தென் சுகர் பீடை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேர்ட் லேயரை வந்து நம்ம வந்து செயின் ஸ்டோன், ஃபோர்த் லேயராக திரும்பவும் வந்து சுகர் பீட், அப்புறம் வந்து 3mm பீட் சொல்லுவோம். இதை அந்த 3mm பீடும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 3mm பீடு. இந்த 3mm பீடையும் இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எதனா ஒரு க்யூட்டான லுக் வேணும்னா திரும்பவும் இந்த செயின் ஸ்டோன் கொடுத்து இது வந்து ப்ராடாகும் அந்த டிசைனை கொடுத்துட்டு திரும்பவும் வந்து செயின் பீட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுகர் பீட் கொடுக்கலாம். இல்லைன்னா ஜர்தோசி கொடுக்கலாம். ஜர்தோசின்றது இதுதான் ஜர்தோசியில் தான் நிறைய டிசைன்ஸ் வரும். நிறைய பேருக்கு பிகினராக இருக்கும்னு தெரியாது. இது வந்து நம்ம லெவலாக கட் பண்ணியும் போடலாம். இந்த அயன் நீடில் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா இது வந்து பிகினர் லெவலில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இதில் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து நல்லா சுற்றிடணும் அந்த நீடில். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வரும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜில். இது வந்து 14 தெரியுது அவங்களுக்கு 14 சொல்லுவாங்க. 14 சைஸ் நீடில்னு கேட்டோன்னா கொடுப்பாங்க. பட் நம்ம ஒரு 1 மந்த் ஆகிடுச்சுன்னா இல்லை 2 மந்த் லேட்டராக நம்ம வந்து இதை நம்ம ஸ்டிச்சஸ் போட லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் போட்டிங்கன்னா குயிக்காக வரும். பிகாஸ் இந்த சுகர் பீடில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் நிறைய இடத்துல வந்து கம்மியாக தான் காட்டும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சுகர் பீடும் இதில் நம்ம எடுக்கிறதுக்கு குயிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சேர்த்து காட்டுறேன். பாருங்கள், இந்த நீடில் வச்சு நம்ம இப்படி எடுத்தோன்னாவே இந்த சுகர் பீடு குயிக்காக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி எடுத்தோன்னாவே நம்ம வந்து கையை யூஸ் பண்ணி தான் வந்து எடுக்கணும்னு இல்லை. இப்படி எடுத்தோன்னாவே குயிக்காக வந்துடும். அப்போ நம்ம வந்து இப்படி ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுகிட்டே போகலாம். ஸோ இந்த நீடில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை குவாலிட்டியானதாக வருது, அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த 3D ஒர்க்கை வந்து பீகாக்குக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஓல்டு நான் போட்டதில் டிசைன். இது நான் நியூவாகவும் டிசைன் போட்டுட்ருக்கேன். அதுக்கும் நான் இந்த 3D ஒர்க் கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் நான் ஒன் டைம் சொல்லிடுறேன். இதுதான் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி போடுற நாட் ஸ்டிச்சஸ்ஸு, லாங் லீஃப். இது வந்து ரோஸ் சொல்லுவோம், ரோஸ் பெட்டல்ஸு. இதில் வந்து நம்ம பீட் கொடுத்தோன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ வச்சு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இது இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதர் இப்படியும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ரொம்பவே க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். குட்டியாக வந்து பீட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய டிசைனிங் ஸ்கில்ஸை பொறுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இதெல்லாம் எப்படி போடுறதுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன், போட்டு இருக்கேன். அது இல்லாமல் எப்படி போடுறதுன்றதை நான் ஒரு லெவலாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் குயிக்காக போட்டுருவேன். இது வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃப்ளவர். இது வந்து லாங் நாட் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் நாட் சொல்லுவாங்க ஜர்தோசியில். அதே ஸ்ப்ரிங் நாட் வந்து நம்ம இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் இதுவும் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் வந்து அந்த எம்ப்ராய்டரி த்ரெட். இதுதான் எம்ப்ராய்டரி த்ரெட் சொல்லுவோம். ரொம்ப க்யூட்டான லுக்கை கொடுக்கும். நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹனி ஸ்டிச்சஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஹனி ஸ்டிச்சஸ் பிகினர் லெவலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன் எப்படி போடுறதுன்றது. இதுதான் வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸில் நடுவில் கொடுத்துருப்பேன். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். இதுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணோம். சில்க் த்ரெட்டும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சில்க் த்ரெட். இதை வந்து நம்ம இந்த மாதிரி
நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த 2 கலர் தான். 2 கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து பேண்ட் போட்டு வச்சோன்னா ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நாட் ஒன்லி திஸ், நம்ம எல்லா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அந்த த்ரெட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டு வச்சோன்னா அது ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வெளியே எடுக்கிறப்போ திடீர்னு வந்து கீழே விழுந்துட்டு தெரியவே தெரியாது. அந்த நூல் வந்து எங்கெங்கேயோ அந்த த்ரெட்டு சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் வராது. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பேண்டு இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அப்போது வந்து அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நம்ம குழந்தைங்க வச்சுட்ருக்க வீட்டில் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு ஒர்க் போயிட்டு இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 லேயர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் பிகினராக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். 3 லேயர் வந்து ஜரி த்ரெட், இந்த ஜரி த்ரெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 3 லேயர் கொடுத்துடணும். செயின் ஸ்டிச் மாதிரி 3 லேயர் கொடுத்துட்டு, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்ஸ்க்குமே வந்து அந்த ஜரி த்ரெட் வந்து ஒரு 3 லேயர் கொடுத்துடணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் த்ரெட், இந்த பைப்பிங் த்ரெட் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு அந்த பைப்பிங் த்ரெட் இப்படி வரும் ரோல். இதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸும் இருக்குது, தின்னாக இருக்கும். அது கொஞ்சம் திக்காக இருக்குது, அது கொஞ்சம் தின்னாக இருக்கும். அந்த மாதிரி வருது. நம்ம வாங்கி அதை கரெக்டாக கட் பண்ணி இந்த டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டு கட் பண்ணணும். இங்கெல்லாம் நான் போட்டுட்டேன். ஆக்சுவலாக அது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். போட்டுட்டு நம்ம பீட் லோடிங் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு பீட் லோடிங் இங்கேருந்து நம்ம இப்படி கிராஸாக எடுத்து போட்டுட்டு வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த லோடிங் கொடுத்துருக்கேன். அண்டு இது வந்து ஜர்தோசியில் சில்வர் கலர், இந்த மாதிரி கலர்ஸாக வரும். எல்லாமே பீட்லேருந்து எல்லாமே நம்ம கலராக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எவ்வளோ டிசைன்ஸ் போடுறீங்களோ அது லைஃப் லாங் வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் தண்ணியில் போடாதீங்க. எப்பவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸை டிப் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போடாதீங்க, வெட் பேட் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியில் போட்டிங்கன்னா அது பீடெல்லாம் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு க்யூட்டான லுக்கை கொடுக்காது. ஸோ தண்ணியில் போடாமல் யூஸ் பண்ணுங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா அதே ஜர்தோசியில், கோல்ட் கலர் ஜர்தோசியில் லீஃப் ஸ்டிச் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் ஸ்டெம்மாக வந்து நான் வந்து ஜர்தோசியே கொடுத்துருக்கேன். இதில் ஸ்டெம்மாக வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டெம்மாக பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஸ்ப்ரிங் நாட் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா லாங்கு லீஃபில் வரும். அதே ஜர்தோசியில் வந்து இந்த ஸ்ப்ரிங் நாட். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ப்ரிங் நாட் போடலாம். அதெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய டிசைன்ஸ் போடுறப்ப ரொம்ப க்யூட்டான லுக்கை கொடுக்கும். அண்ட் இந்த ப்ரைடல் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பீட் லோட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3mm பீட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணேன் பார்த்திங்களா, அந்த 3mm பீடை இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த 3mm பீடை கொடுத்துட்டு நடுவில் இந்த ஸ்டோனை நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ இதை இன்னும் டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டிசைன் எல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோன்னா க்யூட்டான லுக்கை கொடுக்கும். இந்த இடத்துல வந்து ஹேங்கிங் நம்ம செமிக்கி மாதிரி வரும், கொடுத்தோன்னா இன்னும் க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். இந்த கேப் எல்லாமே நான் ஃபில் பண்ணணும். இப்போது அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவுட்ஃபிட்டு ரொம்ப க்யூட்டான லுக்கை கொடுக்கும். அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த பீடு பதிலாக வந்து இந்த ஒயிட் கலர் பீடு யூஸ் பண்ணுவேன், கொடுத்து நான் இங்கே டிசைன்ஸ் போடுவேன். ரொம்ப க்யூட்டான லுக்கை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நாங்கள் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் நீங்கள் எல்லாமே வந்து கிளாஸ் போகாமலே லேர்ன் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இயர்னிங்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இது ஒரு டிப் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டியாக ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ please subscribe our channel. Don't forget to put your small like and share with your friends. Thank you.